ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டாக்டர் ஃபீனிக்ஸ். நான் டாக்டர் அன்பு. ஸோ ஆல் இண்டியா ட்ரிப்பில் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் சிட்டியான ஜெய்ப்பூரில் தான் இருக்கிறோம். ஸோ ராஜஸ்தான் வந்திருக்கிறோம். ஜெய்ப்பூரில் என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரமான ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டின்னு அழைக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஜெய்ப்பூர் தான் இந்தியாவிலே திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? 345 கிலோ எடை, 4000 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு 2 பெரிய சில்வர் குடங்களை மகாராஜா ஒருத்தர் லண்டனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரே ஒரு மெழுகுவத்தியோட வெளிச்சத்தில் 1000 நட்சத்திரங்கள் போல் ஜொலிக்கும் ஷேஷ் மஹால் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 300 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய சூரிய கடிகாரம் ஜெய்ப்பூரில் தாங்க இருக்கு. ராஜகுடும்பத்து பெண்கள் காத்து வாங்குறதுக்காகவும் தெருக்களில் நடக்கும் விழாக்களை பார்க்கறதுக்காகவும் தான் ஹவாய் மஹால் கட்டியிருக்காங்க. 2300 வருஷம் பழமையான மம்மி ஒன்று ஜெய்ப்பூரில் இருக்கு. அண்ட் ராஜஸ்தான் மக்களை ஏன் ராஜ்புத்னு அழைக்கிறாங்க? இன்னைக்கும் ராஜவம்சத்தினர் சிட்டி பேலஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் ஜெய்ப்பூரில் இருக்கு. அண்ட் நீங்க ஜெய்ப்பூர் போகும்போது பார்க்க வேண்டிய 10 முக்கியமான இடங்களை வரலாற்று சிறப்போட நான் சொல்றேன். அண்ட் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜன்னல்கள், 5 மாடி, 250 ஆண்டுகள் பழமையுள்ள இந்த அரண்மனையை கட்டுறதுக்கு ஒரே காரணம் தான். பொதுவா பெண்கள் பர்தா அணிஞ்சிருக்கும் போது அவங்களோட கண்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும், அவங்க யாருங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த காலத்துல ராஜவம்சத்தை சார்ந்த பெண்களை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக கல்லால் செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய திரை தான் இந்த ஹவா மஹால். 1799ஆம் ஆண்டு ஜெய்ப்பூரை ஆட்சி புரிஞ்ச சவாய் பிரதாப் சிங்ன்ற ஒரு மகாராஜா தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு. லால்சந்த் உஸ்தாத் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்ட் தான் இதை வடிவமைச்சிருக்காரு. கிருஷ்ணரின் பக்தர் அப்படின்றதுனால இந்த ஹவாய் மஹால் பார்க்கறதுக்கு ஒரு கிருஷ்ணரின் கிரீடம் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஜன்னல்கள் எல்லாமே ஒரு தேன் கூடு போன்ற ஒரு வடிவமைப்புல தான் இருக்கு. இந்த ஜன்னல்களை ஜரோகாஸ்னு சொல்றாங்க. மொத்தம் 953 ஜன்னல்கள் இருக்கு. அந்த காலத்துல இது ஒரு ஏர் கண்டிஷனர் மாதிரி ஒர்க் ஆயிருக்கு. அதனாலதான் இதை காற்றின் அரண்மனை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரண்மனையோட நுழைவாயில் பின்னாடி தான் இருக்கு. ஏன்னா சிட்டி பேலஸோட எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த ஹவா மஹாலை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனைக்குள்ள மாடிப்படிகளே கிடையாது, ஒரு சரிவான பாதை தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல ராஜவம்சத்தை சார்ந்த பெண்கள் எல்லாத்தையுமே பல்லக்கில் தான் தூக்கிட்டு வருவாங்க. இந்த அரண்மனையில் 5 மாடிகள் இருந்தாலுமே தனித்தனி அறைகள்னு எதுவுமே கிடையாது. மொத்தத்துக்குமே ஒரே அறை இருக்கிற கணக்கு தான். ஏன்னா இந்த அரண்மனை காத்து வாங்குறதுக்காகவும் அரச குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தெருவில் நடக்கிற விழாக்களையும் ஊர்வலங்களையும் பார்க்கறதுக்காக மட்டுமே தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த ஹவா மஹாலை நீங்க பார்க்க வரும்போது கொஞ்சம் வரலாற்றையும் தெரிஞ்சுட்டு வந்து பாருங்க. அப்பதான் இங்க இருக்கிற கட்டடக்கலையை நம்மளால ரசிக்க முடியும். உள்ள நம்ம வந்த உடனே ஒரு பெரிய முற்றம் இருக்கும், ஒரு சின்ன மியூசியமும் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளேயே பொம்மலாட்டமும் இருக்கு, அதையும் நம்மளால ரசிக்க முடியும். இந்த ஹவா மஹாலை காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. காலையில வந்தீங்கன்னா கூட்டமே இருக்காது, வெயிலும் கம்மியா இருக்கும், பாக்குறதுக்கும் ரம்மியமா இருக்கும். சாயந்தரம் வரலாம்னு நினைச்சீங்க அப்படின்னா 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள வாங்க. அந்த டைம்லயும் போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இன்னொரு சூப்பரான டிப் நான் சொல்றேன். இந்த ஹவா மஹாலுக்கு முன்னாடி நின்று நம்ம போட்டோ எடுக்கும்போது ஃபுல் வியூமே நமக்கு கிடைக்காது. ஏன்னா ரொம்ப பக்கமா இருக்கிறது நம்மளால எடுக்க முடியாது. ஹவா மஹாலுக்கு முன்னாடியே ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆனதே இந்த ஃபுல் வியூ போட்டோ எடுக்கிறதுக்காக தான். காலையில கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டு ஒரு டீயோ காஃபியோ மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்டோட மாடிப்படியில் நின்று கண்டிப்பா இந்த போட்டோஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஜெய்ப்பூர் உருவாறதுக்கு முழு காரணமா இருந்த மகாராஜா சவாய் 2ஆம் ஜெய்சிங் தான் இந்த சிட்டி பேலஸை கட்டியிருக்காங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி 1729ஆம் ஆண்டு இந்த பேலஸை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையை சுத்தி பார்க்கறதுக்கு 3 வகையான டிக்கெட்ஸ் இருக்கு. நம்ம மியூசியம் மட்டும் பார்க்கறதா இருந்தா 500 ரூபாயும், மியூசியம் அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த பெரிய 2 சில்வர் குடங்கள் இருக்கிற முற்றத்தை பார்க்கறதுக்கு 700 ரூபாயும், இப்போ அரச குடும்பத்தினர் தங்கிட்டு இருக்கிற சந்திரமஹால் பார்க்கறதுக்கு 4000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு ராயல் டூர்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த ராயல் டூர் டிக்கெட்ல நம்ம கூடவே ஒருத்தவங்க வருவாங்க. இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே நம்மளால ஆன்லைன்லயும் புக் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் வந்து ராயல் ஃபேமிலி தங்குவாங்க. ப்ளஸ் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸும் இதுவாக தான் இருந்திருக்கு. ஸோ இதோட டீட்டெயில் ஹிஸ்ட்ரி இன்னும் தெளிவாக பார்ப்போம். இந்த அரண்மனைக்குள்ள 4 முக்கியமான மஹால்கள் இருக்கு, 2 பெரிய முற்றம் இருக்கு. நம்ம இந்த அரண்மனைக்குள்ள வந்த உடனேயே நம்ம பார்க்குற பெரிய முற்றத்துக்கு நடுவில் இருக்கிறது தான் முபாரக் மஹால். இந்த முபாரக் மஹால்ல தான் மகாராஜா தன்னோட விருந்தினர்களை உபசரிப்பாரு. இப்போ இந்த இடத்துல மகாராஜா பயன்படுத்தின ராயல் காஸ்டியூம்ஸ் இங்க வச்சிருக்காங்க.
முபரக் மஹல் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்திலே ராஜேந்திர போல் அழைக்கப்படுற ஒரு நுழைவாயில் வழியா நம்ம திவானி காசுன்ற ஒரு இடத்துக்கு வருவோம். இங்க தான் மகாராஜா தன்னோட அமைச்சர்களுடனும் வெளிநாட்டு தூதர்களுடனும் உட்கார்ந்து பேசுவார். மகாராஜா 2ஆம் ஜெய்சிங் இந்த அரண்மனையை கட்டியிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்த அவரோட சந்ததிகள் இந்த அரண்மனையை இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் அவங்களோட ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு அவங்களோட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸா இவங்க இருந்திருக்காங்க. அதாவது கண்ட்ரோல் பிரிட்டிஷ்ல தான் இருக்கும், ஆனா இவங்களோட அரசாட்சியை கன்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கங்காஜலின்னு அழைக்கப்படுற 2 பெரிய சில்வர் குடங்கள் இருக்கு. கின்னஸ் புக்லயுமே இந்த சில்வர் குடங்கள் இருக்கு. இதோட காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா 1902ஆம் ஆண்டு இங்கிலாந்து மன்னரான கிங் 7ஆம் எட்வர்டுக்கு லண்டன்ல முடிசூட்டு விழா ஏற்பாடு பண்றாங்க. அந்த முடிசூட்டு விழாவுக்கு அப்போ ஜெய்ப்பூர்ல மகாராஜாவா இருந்த சவாய் 2ஆம் மாதோ சிங்கை அழைக்கிறாங்க. தன்னோட மத நம்பிக்கைக்காகவும் வேற எந்த தண்ணியை பயன்படுத்த கூடாதுன்றதுக்காகவும் கங்கை நதியிலிருந்து 2000 லிட்டர் கொள்ளளவு உள்ள 2 பெரிய சில்வர் குடங்கள்ல லண்டனுக்கே தண்ணி எடுத்துட்டு போயிருக்கார் மகாராஜா சவாய் மாதோ சிங். திவானிகா சரங்கத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அரண்மனையோட முக்கியமான பகுதியான சந்திரமஹாலுக்கு நம்ம வருவோம். உள்ள வந்த உடனே நம்மளால ஒரு முற்றத்தை பார்க்க முடியும். அந்த முற்றத்திலிருந்து நம்ம சந்திரமஹாலுக்குள்ள போறதுக்கு 4 கேட் இருக்கு. ஒவ்வொரு கேட்டுமே ஒவ்வொரு பருவ காலத்தை குறிக்குது. கிரீன் கேட் வசந்த காலத்தையும், லோட்டஸ் கேட் கோடை காலத்தையும், பீகா கேட் இலையுதிர் காலத்தையும், ரோஸ் கேட் குளிர்காலத்தையும் குறிக்குது. இந்த கேட்டுகளுக்கு மேல வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கலைநுட்பத்தோட ரொம்ப அழகா இருக்கும். இந்த கேட்டுக்கு முன்னாடி நின்று போட்டோஸ் எடுத்து சோஷியல் மீடியால அப்லோட் பண்றதுக்காகவே மக்கள் சிட்டி பேலஸுக்கு வர்றாங்க. ஸோ நீங்க இந்த அரண்மனைக்கு வரும்போது இந்த இடத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த சந்திரமஹல்ல மொத்தம் 7 ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சுகநிவாஸ்னு சொல்லப்படுற ஓய்வு அரங்கம் இருக்கு. அதுக்கப்புறம் முக்தி மந்திர்னு சொல்லிட்டு ஒரு கோயிலும் உள்ள இருக்கு. இப்போ ஜெய்ப்பூரோட மகாராஜாவா இருக்கிற சவாய் பிரதாப் சிங்கும் அவரோட குடும்பத்தினரும் இந்த சந்திரமஹால்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. சந்திரமஹால் மேல பறக்கிற கொடியை வச்சு மகாராஜா குடும்பத்தினர் இங்க தங்குறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். மகாராஜாவோட தாயாரான தியா குமாரி தான் ராஜஸ்தான் மாநிலத்தோட துணை முதலமைச்சரா இருக்காங்க. நம்ம எடுத்துக்கிற டிக்கெட்டை பொறுத்து தான் நம்ம இந்த சந்திரமஹாலை சுத்தி பார்க்க முடியும். நம்ம நார்மல் டிக்கெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நம்மளால சுத்தி பார்க்க முடியும். அதுவே ராயல் டூர் பேக்கேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ராஜ குடும்பத்தினர் பயன்படுத்துகிற பர்சனல் ரூம்ஸ் நிறைய நம்மளால பார்க்க முடியும். அதில் தான் சேஷ் மஹாலும் இருக்கு. ஃபுல்லாக கண்ணாடியிலே செஞ்சிருப்பாங்க. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து டிக்கெட் எடுத்துக்கோங்க. பர்சனலாக நீங்கள் ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப முக்கியமான இடங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ராயல் டூர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த நார்மல் பேக்கேஜே போதும், ரொம்பவே நல்லா இருக்கும். சந்திரமஹால் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மியூசியம் தான் பார்க்கணும். இந்த மியூசியத்தில் ராஜாக்கள் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க அணிஞ்சிருந்த உடைகள், அதுக்கப்புறம் போர்க்காலத்தில் அவங்க என்னென்ன ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க எல்லாத்தையுமே இங்கே வச்சிருப்பாங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மியூசியம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சிட்டி பேலஸ் அரண்மனையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு 2 to 3 மணி நேரம் தேவைப்படும். ராயல் டூர் பேக்கேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் அதிகமாகவே தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்துருங்க. 4 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்மளால சுற்றி பார்க்க முடியாது. ஒரு 3 மணிக்கு முன்னாடி வர பாருங்க. கடைசியாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும்போது வெளியில சோவனியர் ஷாப்பும் வச்சிருப்பாங்க. ஜெய்ப்பூர்ல இருக்கிற கலைநயமிக்க பொருட்கள் அங்க இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ப்பூரில் ஜந்தர் மந்தர் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து 19 ஆஸ்ட்ராலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஒரு கட்டிடமாக கட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இதோட ஸ்பெஷல். அந்த பில்டிங்கில் என்னெல்லாம் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. இந்த இடம் சிட்டி பேலஸ்க்கு வெளியிலேயே தான் இருக்கு. ஸோ நீங்க சிட்டி பேலஸ் பார்த்து முடிச்ச உடனேயே இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஜந்தர் அப்படின்னா கருவி, மந்தர் அப்படின்னா கணக்கிடுதல், கணக்கிடும் கருவிகள் அப்படின்றது தான் இந்த இடத்தோட அர்த்தம். நமக்கு இன்னைக்கு நேரத்தை பார்க்கறதுக்கு கையில ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு, ஃபோன் இருக்கு, நிறைய கிளாக்குகள் இருக்கு. பட் ஆனால் 300 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு மிஷினும் இல்லாம வெறும் கற்களை வச்சே நேரத்தை துல்லியமா கணக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கல்லால் செய்யப்பட்ட 19 இயந்திரங்கள்ல பிருகத் சாம்ராத் இயந்திரம் தான் கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய சூரிய கடிகாரம். இந்த சூரிய கடிகாரம் 27 மீட்டர் உயரம் உள்ளது. இவ்வளவு உயரமா இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் இது மேல படும்போது அதோட நிழலுமே ரொம்ப ஸ்பீடா நகருது. அதனால தான் நம்ம வாட்ச்ல பாக்குற அதே நேரத்தை 2 செகண்ட் டிஃபரன்ஸ்ல இது மிக துல்லியமா காமிக்குது. ஜாதகத்துல பாக்குற மாதிரி நல்ல நேரத்தை கணிக்கிறதுக்காக கல்லால் செய்யப்பட்ட 12 ராசி கருவிகள் இங்க இருக்கு. இது தவிர்த்து சோலார் சிஸ்டத்தை பத்தி சொல்ற வானியல் கருவிகளும் இங்க இருக்கு. மொத்தத்துல இந்த ஜந்தர் மந்தர் ஃபுல்லா சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் மகாராஜா சவாய் ஜெய்சிங் எந்த அளவுக்கு அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, அதுக்கப்புறம் மேக்ஸ்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஜந்தர் மந்தர் 5 இடத்துல இருக்கு. ஜெய்ப்பூர், டெல்லி, உஜ்ஜைன், வாரணாசி, மதுரா அப்படி 5 இடத்துல கட்டியிருக்காரு. இதுல ஜெய்ப்பூர்ல இருக்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரியது. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி இல்ல அஸ்ட்ரானமி இந்த ரெண்டுல எது இன்ட்ரெஸ்டடா இருந்தாலும் இந்த பிளேஸை கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எஸ் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐசர்லாட் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு விக்டரி பில்லர்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி என்னங்கிறத டீட்டெயிலாக உள்ள நடந்துக்கிட்டே பார்ப்போம். மேலே போனால் ஃபுல்லாக வந்து ஜெய்ப்பூர் 360 டிகிரி தெரியும்னு சொல்கிறாங்க.
அதையும் பார்ப்போம். மகாராஜா தன்னோட சொந்த விருப்பத்தின் பேர்லையும் பல அரசியல் காரணங்களுக்காகவும் பல திருமணங்கள் செய்து கொண்டார். அதுல மூத்த மனைவிக்கு பிறந்தவர் தான் சவாய் ஐஸ்வரி சிங், இரண்டாம் மனைவிக்கு பிறந்தவர் தான் சவாய் மாதோ சிங். அவரோட இரண்டாவது திருமணம் உதய்பூர்ல இருக்கிற மேவார் ராஜ குடும்பத்தை சார்ந்த மகாராணா இரண்டாம் அமர் சிங்கோட மகளை தான் அவர் கட்டியிருக்கிறாரு. அந்த திருமணத்தை ஒரு நிபந்தனையோட தான் அவர் கட்டியிருக்காரு. மகாராஜா ஜெய்சிங்கோட ஆட்சிக்கு அப்புறம் தன்னோட மகளுக்கு பிறக்கிற மகனுக்கு தான் ஜெய்ப்பூரோட ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த நிபந்தனை. ஆனா ராஜபுத்திர விதிகளின்படி முதல் மனைவிக்கு பிறக்கிற மகனுக்கு தான் ஆட்சி செய்யற உரிமை உண்டு. 1743 ஆண்டு மகாராஜா ஜெய்சிங் இறந்த உடனேயே முதல் மனைவிக்கு பிறந்த மகாராஜா ஐஸ்வரி சிங் தன்னோட ஆட்சியை கைப்பற்றிடுறாரு. அதனாலேயே அண்ணன் தம்பி 2 பேருக்கும் இடையே ஜெய்ப்பூரோட ஆட்சிக்காக பல போர்கள் நடக்குது. மராட்டியர்களின் உதவியோடு 1747 ஆண்டு பேட்டில் ஆஃப் ராஜ்மஹால் அப்படின்ற இடத்துல ஐஸ்வரி சிங்கோட போர் புரிகிறாரு. அந்த போர்ல ஐஸ்வரி சிங் தான் வெற்றி பெறாரு. அதன் அடையாளமா தான் இந்த கோபுரத்தை கட்டியிருக்காங்க. ஐசர் லாத்னு அழைக்கப்படுற இந்த கோபுரம் ஒரு 7 அடுக்கு கோபுரம். மகாராஜா சவாய் ஐஸ்வரி சிங் ஒரு 7 வருஷம் ஆட்சி புரிஞ்சாரு. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் நடந்த போர்களில் அவர் தோத்துடுறாரு. மன்னர்களுக்கு வரி செலுத்த முடியாம 1750 ஆண்டு அவர் தற்கொலை பண்ணாதா தான் வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரை மாதோ சிங் தான் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. நம்ம மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஜெய்ப்பூரையுமே நம்மளால பார்க்க முடியும். அந்த வியூ ரொம்பவே நல்லா இருக்கும். முடிஞ்சா கண்டிப்பா வந்து பாருங்க. மகாராஜா ஜெய்சிங் தன்னோட 2வது மனைவியான சிசோடியா ராணிக்காக கட்டப்பட்டது தான் இந்த சிசோடியா ராணி கா பாக். இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன அரண்மனையும் இருக்கு. அந்த அரண்மனையோட சுவர்கள்ல அழகான ராதாகிருஷ்ணன் ஓவியமும் வரைஞ்சிருக்காங்க. இந்த அழகான தோட்டம் ஜெய்ப்பூர் மெயின்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. ஜெய்ப்பூர்ல ஈவினிங் டைம்ல உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் அமைதியா ரிலாக்ஸ் பண்றதுக்கு இந்த தோட்டத்துக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஜெய்ப்பூரில் முதல் நாள் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் ஒரு 5 மணி ஆன உடனே தண்ணீரில் மிதக்கிற இந்த அரண்மனையை பார்க்க வந்துடுங்க. கோல்டன் ஹவரில் ரொம்ப அழகாக இருக்கும். 16ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை போக்குறதுக்காக ஆம்பர்ல வாழ்ந்த மன்னர் தர்பாவதி ஆற்றின் குறுக்கே ஒரு அணையை கட்டுறாரு. மான்சர் லேக் அப்படின்ற ஒரு செயற்கை ஏரியையும் உருவாக்குறாங்க. பிற்காலத்தில் இந்த ஏரிக்கு நடுவில் ஒரு மாளிகையும் கட்டுறாங்க. அதுதான் ஜல்மஹால். இந்த மாளிகை அரசு குடும்பத்தினர் தங்குறதுக்காக கட்டப்பட்டது கிடையாது. மன்னர் வேட்டையாட போகும்போது அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த மாளிகை. இந்த ஜல்மஹால் கட்டும்போது 5 ஃப்ளோர் இருந்திருக்கு. அதுல 4 ஃப்ளோர் தண்ணிலே மூழ்கிருச்சு. இப்போ டாப் ஃப்ளோர் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு நம்மளால படகுல சவாரி பண்ணி போக முடியாது. தூரத்துல இருந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இதை பார்த்து ரசிக்கலாம். ஜெய்ப்பூர்ல இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களையுமே ராஜஸ்தானி ட்ரெஸ் நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இந்த இடத்துலையுமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஈவினிங் டைம்ல வந்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டு டைம் ஆக ஆக ஜெய்ப்பூரோட நிறைய லோக்கல் ஃபுட் ஐட்டம் இங்க கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. 7 மணி வரைக்கும் இங்கேயே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது முடிச்சுட்டு இந்த ஹவாய் மால் பக்கத்துலேயே நிறைய லோக்கல் பஜார்ஸ் இருக்கு. அங்கே உங்களுக்கு ட்ரெஸ் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கூட நீங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு டே 1 முடிச்சுக்கலாம். பார்க்குறீங்களா ஒரு பெரிய பில்டிங். இது வந்து ஆல்பர்ட் ஹால் மியூசியம் இன் ஜெய்ப்பூர். ஸோ இந்த மியூசியம் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற சலார்ஜங் மியூசியம் மாதிரி ஒரு பெரிய ஆர்ட் கேலரி தான் இது. ஸோ உள்ளே எப்படி இருக்குங்கிறத போய் பார்ப்போம். 1876ஆம் ஆண்டு குயின் விக்டோரியாவின் மகனான பிரிட்டன் இளவரசர் ஆல்பர்ட் எட்வர்ட் ஜெய்ப்பூருக்கு வருகை திரும்போது அவரை வரவேற்கும் வகையில் மகாராஜா 2ஆம் சவாய் மாதோ சிங் முழு ஜெய்ப்பூரையுமே பிங்க் கலர்ல பெயிண்ட் பண்றாரு. இதனால தான் ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டியா மாறிச்சு. இளவரசர் ஆல்பர்ட் எட்வர்ட் அடிக்கல் நாட்டி இந்த மியூசியத்தை கட்டினதுனால அவரை ஆனர் பண்ற வகையில் இதுக்கு ஆல்பர்ட் ஹால் மியூசியம்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மியூசியத்துக்குள்ள 2300 வருஷம் பழமையான மம்மி ஒன்று இருக்கு. அது தவிர்த்து குப்தா மற்றும் முகலாய பேரரசுகள் பயன்படுத்திய காயின் கேலரி இங்க இருக்கு. அந்த காலத்துல ராஜஸ்தான் மக்கள் பயன்படுத்திய பாரம்பரிய உடைகள்ல இருந்து ராஜ கம்பளங்கள் வரைக்கும் நம்மளால பார்க்க முடியும். போர்க்காலத்துல ராஜ்புத் வீரர்கள் பயன்படுத்திய வாள், கேடயம், அவங்க அணிஞ்சிருந்த கவசம், இன்னும் பல போர் ஆயுதங்களை நம்மளால பார்க்க முடியும். அந்த காலத்துல பயன்படுத்தின இசை கருவிகள், மினியேச்சர் பெயிண்டிங் கேலரி, அதுக்கப்புறம் பல நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட விதவிதமான சிற்பங்கள், பல வகையான மண் பாண்டங்களையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு 2 மணி நேரமாவது தேவைப்படும். காலையில் 9 மணிக்கே இந்த மியூசியத்தை ஓப்பன் பண்ணிடுவாங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் பார்க்க வேண்டிய 3 முக்கியமான கோட்டைகளை பார்க்குறதுக்கு நம்ம போயிடலாம். ஜெய்ப்பூரோட மொத்த அழகையும் ஒரே இடத்துல நின்று பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபோர்ட்டுக்கு தான் வரணும்.
இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கா ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஃபோர்ட்டு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரி என்ன, ஜெய்ப்பூர் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஆரவல்லி மலைகளுக்கு நடுவில் அமைந்துள்ள இந்த கோட்டையை 1734ஆம் ஆண்டு ஜெய்ப்பூரை உருவாக்குன மகாராஜா 2ஆம் ஜெய்சிங் தான் கட்டுறாரு. ஆம்பர் ஃபோர்ட், ஜெய்கர் ஃபோர்ட், நாகர்கர் ஃபோர்ட் இந்த 3 கோட்டைகளுமே ஜெய்ப்பூரோட 3 காவலர்கள்னு அழைக்கப்படுது. இந்த கோட்டை மராட்டியர்கள் அப்புறம் மற்ற எதிரிகள்ட்ட இருந்து ஜெய்ப்பூரை பாதுகாக்க கட்டப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் இந்த கோட்டை எந்த போர்களையுமே சந்தித்தது கிடையாது. இந்த கோட்டையை பிற்காலத்தில் விரிவுபடுத்தினது மகாராஜா சவாய் 2ஆம் மாதோ சிங் தான். தன்னோட 9 மனைவிகளுக்காக மாதவேந்திர பவன் அழைக்கப்படுற 2 அடுக்கு மாளிகையை அவர் இங்க கட்டியிருக்காரு. இந்த மாதவேந்திர பவனில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற 9 அறைகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மனைவிகளுக்குள்ள சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் ஜெய்ப்பூர் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. 1857ஆம் ஆண்டு பிரிட்டிஷுக்கு எதிராக இங்கே போராட்டம் நடக்கும்போது அப்போ ஆட்சியில் இருந்த சவாய் 2ஆம் ராம் சிங் பிரிட்டிஷ் ஆட்சிக்காரங்களோட குடும்பத்தினரை இந்த கோட்டையில தான் மறைச்சு வச்சிருந்தார். இப்போ இந்த கோட்டையை பல சினிமாக்கள்ல ஷூட்டிங் ஸ்பாட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரங்குதே பசந்தி, அதுக்கப்புறம் ஜோதா அக்பர் போன்ற பல படங்கள்ல இந்த கோட்டை வந்திருக்கு. இந்த கோட்டைக்குள்ள நம்ம வந்த உடனே என்ட்ரன்ஸ்லயே நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. மண்பானை எப்படி செய்யறது, பொம்மலாட்டம், கிளாஸ் மியூசியம், வேக்ஸ் மியூசியம் இப்படி நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்றாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கோட்டையோட டாப்ல இருந்து ஜெய்ப்பூர் பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். நீங்க ஜெய்ப்பூர் வரும்போது இந்த வியூ பாயிண்ட்டை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோட்டைக்குள்ள தங்கர் தர்வாசான்னு அழைக்கப்படுற நுழைவாயில் வழியாக தான் உள்ள வருவோம். 50 டன் எடை, 20 அடி நீளமுள்ள ஜெய்வானான்னு அழைக்கப்படுற சக்கர பீரங்கி இந்த ஜெய்கர் ஃபோர்ட்டுக்குள்ள இருக்கு. சைனா வால் மாதிரி பெருசாக இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ட்டோட பேர் வந்து ஜெய்கர் ஃபோர்ட். இது வந்து நாகர்கா ஃபோர்ட் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்ட் வந்தீங்க அப்படின்னா நாகர்கா ஃபோர்ட்டும் இதுவும் சேர்ந்தே பார்த்துடலாம். 1726 மகாராஜா சவாய் ஜெய்சிங் தான் இந்த ஃபோர்ட்டையும் கட்டியிருக்காரு. கோட்டையோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோட்டைக்குள்ள மிகப்பெரிய நிலத்தடி நீர் தொட்டிகள் இருக்கு. அந்த காலத்திலேயே மழைநீரை சேமிச்சு வைக்கிறதுக்காக மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தோடு இதை கட்டியிருக்காங்க. சைனா வால் மாதிரி இவ்வளவு நீளமா இருக்கிற இந்த கோட்டைகள் 3 கிலோமீட்டர் நீளமும் 1 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. ரெட் சாண்ட்ஸ்டோன்ல இதை கட்டினதுனால தான் இது சிவப்பு நிறத்துல இருக்கு. போர்க்காலங்களில் ஆம்பர் பேலஸ்ல தங்கியிருக்கிற அரச குடும்பத்தினர் இந்த கோட்டைக்குள்ள தான் வந்து தங்கியிருப்பாங்க. அதனால தான் இந்த கோட்டைக்குள்ள பேலஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதுக்குள்ளேயே லக்ஷ்மி விலாஸ், லலித் மந்திர், கால் பைரவா, அதுக்கப்புறம் ராம் மந்திர்னு சொல்லிட்டு உள்ளேயே கோயில்களும் இருக்கு. பெர்ஷியன் ஸ்டைல்ல ஒரு அழகான ஒரு தோட்டமும் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நடுவுல இருக்கு. போர்க்காலங்களில் தேவைப்படும் எல்லா ஆயுதங்களையும் இந்த இடத்துல தான் வச்சிருக்காங்க. முக்கியமா இந்த கோட்டை சக்கர பீரங்கிகள் தயாரிக்கும் ஒரு கெனான் ஃபவுண்டரியா இருந்திருக்கு. மலைகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த கோட்டையை நிறைய ஹாலிவுட் மூவிஸில், அதுக்கப்புறம் அனிமேஷன் சீரீஸில், நிறைய வீடியோ கேம்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். படங்களில் பார்க்குற அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஜெய்ப்பூர் வரும்போது இந்த கோட்டையை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஜெய்ப்பூரில் ஆம்பர் பேலஸ் அப்படின்ற ஒரு பேலஸ் தான் வந்துருக்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான பேலஸ். அந்த பேலஸ் எப்படி இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த காலத்தில் அரசர்கள் யானை மேல் அமர்ந்து தான் சுராஜ்பூல் அழைக்கப்படுற இந்த நுழைவாயில் வழியாக அரண்மனைக்குள்ளே வருவாங்க. இந்த அரண்மனையை 4 முக்கிய இடங்களாக பிரிக்கலாம். எல்லா இடத்துலையுமே பெரிய பெரிய முற்றங்கள் இருக்கும். எல்லாமே வேற வேற காரணத்துக்காக கட்டப்பட்டது. திவானியாம், திவானிகாஸ், ஷேஷ்மஹல், சுக்னிவாஸ் இதுதான் அந்த 4 சிறப்பு இடங்கள். அதை ஒன்றுன்னா பார்க்கலாம். நம்ம சுராஜ்பூல் வழியாக இந்த அரண்மனைக்குள்ள வந்த உடனேயே ஜலப் சவுக்னு அழைக்கப்படுற பெரிய முற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். ஒரு போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் சரி, இல்ல ஒரு திருவிழா நேரத்திலேயோ இந்த இடத்துல தான் 100 யானைகள், குதிரைகள், படை வீரர்கள் அணிவகுத்து நிற்பாங்க. இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ராஜா தன்னோட அரண்மனையெல்லாம் மேல இருந்து கீழே பார்ப்பாரு, கீழே படைகள் அணிவகுத்து நிற்கும். இந்த இடத்துல நின்று அந்த சீனை கற்பனை பண்ணி பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இந்த இடத்துல ராஜ குடும்பத்தினர் வழிபடுற ஷீலாதேவி கோவிலும் உள்ள இருக்கு. கொஞ்சம் மேலே ஏறி நடந்து வந்த உடனே நம்ம 2வது முக்கியமான இடத்துக்கு வந்துருவோம். அதுதான் திவானியா. இங்க தான் ராஜா பொதுமக்களோட ஆலோசனை நடத்துவார். இங்க ஒரு மண்டபமும் இருக்கு. இந்த திவானியான்னு அழைக்கப்படுற இடம் வரைக்கும் தான் பொதுமக்களுக்கு அனுமதி உண்டு. அதுக்கப்புறம் கணேஷ் போல்னு அழைக்கப்படுற இன்னொரு நுழைவாயில் வழியா அரசர் தங்கி இருக்கிற மெயின் அரண்மனைக்கு போயிடலாம். இந்த கணேஷ் போல் இந்த அரண்மனையோட முக்கியமான ஒரு அட்ராக்ஷனா இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம நிறைய பெயிண்டிங்ஸ் பார்க்க முடியும். முக்கியமா விநாயகரோட பெயிண்டிங்ஸும் நம்மளால மேல பார்க்க முடியும். இந்த நுழைவாயிலே பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். இங்க கண்டிப்பா நின்று போட்டோஸ் எடுத்துக்கோங்க. கணேஷ் போல் வழியா உள்ள வந்த உடனே இந்த அரண்மனையோட முக்கியமான பகுதியான திவான் ஈகாஸ் என்ற இடத்துக்கு வந்துருவோம். இந்த திவான் ஈகாஸ் சிறப்பு விருந்தினர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு இடம். இங்க தான் மகாராஜா தன்னோட அமைச்சர்கள், பிற நாட்டு தூதுவர்கள், அதுக்கப்புறம் மிக முக்கியமான விருந்தினர்களை இந்த இடத்துல தான் சந்திச்சு பேசுவாரு. இந்த ஆம்பர் பேலஸ்ல ரொம்ப அழகா இருக்கிற ஒரு இடம். அதுக்கப்புறம்
இந்த ஆம்பர் பேலஸுக்கே மெருகூட்டுற ஒரு இடம்னு சொன்னா அது சேஷ் மஹல்னு அழைக்கப்படுற இந்த கண்ணாடி அரண்மனை தான். இந்த சேஷ் மஹலோட சிறப்பு என்னன்னா ஆயிரக்கணக்கான பெல்ஜியம் கிளாஸஸ் சின்ன சின்ன கண்ணாடிகளா பிரிச்சு இந்த சுவர்கள்ல பதிச்சிருக்காங்க. அதனால இரவு நேரத்துல இந்த சேஷ் மஹலுக்குள்ள ஒரே ஒரு மெழுகுவத்தியோட வெளிச்சத்துல 1000 நட்சத்திரங்கள் போல் மின்ற ஒரு வெளிச்சத்தை நம்மளால பார்க்க முடியும். சேஷ் மஹலுக்கு நேரெதிரே இருக்கிறது தான் சுக் நிவாஸ். இந்த இடத்தோட சிறப்பம்சம் என்னன்னா இங்க இருக்கிற சுவர்கள்ல சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கு. அது வழியா தண்ணி வர வச்சு அந்த காலத்துல இது ஒரு ஏர் கண்டிஷனரா பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பா இந்த சுக் நிவாஸை கோடை காலங்களில் ஓய்வெடுக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அரண்மனையோட கடைசி பகுதி தான் செனனான் அழைக்கப்படுற உமன்ஸ் குவார்ட்டர்ஸ். இது அரசரோட அந்த புறம்னே சொல்லலாம். கடைசியா பின்னாடி தான் இருக்கு. ராஜ குடும்பத்து பெண்கள் தங்குறதுக்காகவே ஒரு அரண்மனை கட்டின மாதிரி அதை கட்டியிருக்காங்க. ராஜா மான்சிங்க்கு 20க்கும் மேற்பட்ட மனைவிகள் இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி அறைகள் இருக்கு. இந்த பகுதியோட சிறப்பம்சம் என்னன்னா எல்லா அறைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ராஜாவுக்குன்னு தனி ரகசிய பாதை இருக்கு. ராஜா எங்க தங்குறார் அப்படிங்கறத யாருக்குமே தெரியாத அளவுக்கு அதை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையில் வேற என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த காலத்தில் தண்ணீரை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, கழிவறைகள் எப்படி இருந்திருக்கு, ஆம்பர் கோட்டையும் ஜெய்கர் கோட்டையும் இணைக்கிற ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கு. அதில் ஒரு பகுதியை நமக்கு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பாருங்க. மொத்தத்தில் இந்த அரண்மனை ஜோதா அக்பர் அதுக்கப்புறம் பாகுபலி போன்ற படங்களில் பார்க்குற மாதிரி மிக பிரம்மாண்டமாக பிரமிக்கிற அளவுக்கு இருந்தாலும் நீங்கள் வரலாறை பற்றி தெரியாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வெறும் கற்களாக தான் தெரியும். ஏன்னா மக்கள் அப்படி தான் இதை இழிவுபடுத்துகிறாங்க. அதனால இந்த ஆம்பர் பேலஸ் மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு போகும்போது கவர்மெண்ட் ஐடியோட இருக்கிற கைடு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வரலாற்று சிறப்பு நீங்களே தெரிஞ்சுட்டு போங்க. அப்போதான் இந்த மாதிரிப்பட்ட இடங்களை உணர்ச்சி பூர்வமாக நம்மளால ரசிக்க முடியும். ஜெய்ப்பூருக்கு நம்ம ட்ரெயினில் வரலாம், அப்படி இல்லைனா ஃப்ளைட்டில் வரலாம். மொத்தத்தில் இந்த 10 இடங்களையும் பார்க்கறதுக்கு 2 நாள் தாராளமாக போதும். முதல் நாள் ஹவா மஹலில் ஸ்டார்ட் பண்ணி அதை சுற்றி இருக்கிற மற்ற 5 இடங்களையும் பாருங்க. 2வது நாள் காலையிலே ஆல்பர்ட் ஹால் மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு மற்ற 3 கோட்டைகளும் பக்கத்தில் தான் இருக்கு. பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் 5 o'clock முள்ள தாராளமாக முடிச்சிடலாம். ஜெய்ப்பூரை பிங்க் சிட்டின்னு சொல்கிற மாதிரியே ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டினே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வரலாறு இங்கே இருக்கு. எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் தான். ஸோ அதை புரிஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் ஜெய்ப்பூரை என்ஜாய் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு அக்டோபர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே வாங்க. நாங்க அக்டோபர் மாசம் தான் போயிருந்தோம். அந்த டைம்ல மழையும் இருந்ததுனால எங்களுக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே நிறைய லோக்கல் ஷாப்ஸ் இருக்கு. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க தேடி பாருங்க. அப்படி இல்லைனா ஈவினிங் டைம்ல ஜல் மஹல் பக்கத்துல வந்தீங்க அப்படின்னா நிறைய லோக்கல் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெய்ப்பூர்ல ஷாப்பிங் பண்றதுக்கு ஹவா மஹல் பக்கத்துல இருக்கிற ட்ரிபோலியா பஜாருக்கு வாங்க. நிறைய கடைகள் இருக்கு அண்ட் நிறைய ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.